அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசியினருக்கு ஜென்ம ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு, 2 சனி, 5 குரு வக்கிரம், 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஜென்ம ராசியில் சூரியன், செவ்வாய் 2 அக்னி கிரகங்கள் இருப்பதால் அதிகம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அடிக்கடி டென்ஷன் ஆவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வீண் பிரச்சனைகள் வரலாம். சண்டை போட்டுதல் கூடாது. பேச்சில் கவனம் தேவை. பிறருக்கு அனாவசியமாக வாக்குறுதிகள் கொடுத்தல் கூடாது. அடிக்கடி தலைவலி வரக்கூடும். உறவினர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுதல் கூடாது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையக்கூடும். பொருட்கள் தேக்க நிலை அடையலாம். ஆக தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைத்தல் கூடாது. இருப்பதை நல்ல விதமாக கவனித்து செயல்படுத்தல் வேண்டும். தொழிலில் நேரடியான கண்காணிப்பு தேவை. சிலருக்கு நல்ல விதமாக செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் தேவையில்லாத சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும். உத்தியோகத்தில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். மாணவியர்கள் தேவையில்லாத நட்புறவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. படிப்பில் கவனம் தேவை. எப்படியோ தங்களின் தேவைக்கு தகுந்தபடி ஏதாவது ஒரு வகையில் பண உதவி வந்து சேரும். திடீர் என்று கோபதாபங்கள் தங்களை அறியாமலே வரும். உணர்ச்சி வசப்பட்டு தன்னிலை இழப்பது கூடாது. எதையும் நிதானமாக சிந்தித்தல் வேண்டும். சிந்திக்காமல் பேசி சங்கடப்படக்கூடாது. ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்தல் வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். சரும நோய் பாதிப்பு உண்டு. சிலருக்கு தலைவலி, கண்வலி பிரச்சனைகள் வரலாம். சகோதரி வழியில் சிலருக்கு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் வரலாம். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு 7.5 சனியில் 2 சனி, தன குடும்ப வாக்குஸ்தான சனி நடைபெறுகிறது. எதிலும் கவனம் தேவை. கடன் வாங்குதல் கூடாது. கடன் கொடுத்தலும் கூடாது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.